மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக மேடை அமைப்பது, இருக்கை போடுவது என ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். கமல் பண்பாட்டு மையம் சார்பாக தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டத்தில் காந்தி நினைவு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று மாலை மிக முக்கிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது பார்த்தோமேயானால் மதுரை தமுக்கம் அருகே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ராணிமங்கம்மாள் சத்திரம் பகுதியில் காந்தி நினைவு அருங்காட்சியகம் இயங்கி வருகிறது. இந்த அருங்காட்சியக வளாகத்தில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் இன்று மாலை மறவோம் எனும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த டிஜிட்டல் உலகில் மக்கள் மத்தியில் காந்திய சிந்தனை, பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோருடைய சித்தாந்தத்தை கொண்டு செல்லும் வண்ணமும் வரும் தலைமுறைக்கு இவர்களுடைய சித்தாந்தத்தை கமல் பண்பாட்டு மையம் சார்பில் கொண்டு செல்லும் நோக்கில் முதல் முறையாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக ரிமெம்பரிங் பாபுஜி அண்ட் பிரதர்ஸ் என்னும் தலைப்பிலே மறவோம் என்ற இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதே போன்று பார்த்தோமேனால் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சிபிஐஎம் மாநில செயலாளர் சண்முகம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலே துணை முதல்வர் மற்றும் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 5000 நபர்கள் வரக்கூடிய நிலையிலே அனைவரும் எளிதில் வந்து செல்லும் வண்ணமாக தேவைப்படக்கூடிய நாற்காலிகள், அவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் பார்ப்பதற்கான அகண்ட எல்இடி திரைகள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் கமல் பண்பாட்டு மையம் சார்பாக முதல் முறையாக இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் மேடை அமைக்கும் பணி, நாற்காலிகள் அமைக்கும் பணி என அனைத்து பணிகளும் எட்டியுள்ள நிகழ்வுகளை நம்மால் காண முடிகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.